அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களின் காணிக்கை, இஸ்லாமிய காணிக்கை, முஸ்லிம்களின் தனித்துவ அடையாளம் அது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் நமக்கு சலாம் சொல்வதை அழகான முறையிலே நமக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்த்தால் கண்டுகொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவதாக ஒரு மனிதனை சந்திக்கையிலே சலாத்தை கொண்டு தனது பேச்சை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். இந்த சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அது அன்பை, நேசத்தை அது ஏற்படுத்தும். கோபதாபத்தை, குரோதத்தை, பகைமையை இல்லாமல் ஒழிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் கூறி தருகிறேன், அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் நேசம், அன்பு உண்டாகும். அதாவது அப்ஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர், என் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும், எந்த ஒரு நோவினையும், எந்த ஒரு அநியாயமும் நடைபெற மாட்டாது. இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதன் அர்த்தம். அதிலே வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாங்கள் பரிபூர்ணமாக சொல்லும் பொழுது, உங்கள் மீது சலாமும், உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும், உங்கள் மீது அல்லாஹ்வின் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. ஒரு மனிதன் தான் அறிந்தவர்கள், தான் அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்வது ஒரு சுன்னத். சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நல்ல நீயத்துடன் இஹ்லாஸான முறையிலே சலாம் சொன்னால் அந்த சலாத்துக்கு அல்லாஹு தஆலா நன்மையை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சலாமுடைய சில ஒழுக்க முறைகளை கூறுகையில் சொன்னார்கள், வாகனிக்க கூடியவர் அமர்ந்திருக்க கூடியவருக்கு சலாம் சொல்வார், குறைந்தவர்கள் அதிகமானவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். ஒரு தனிநபர் கூட்டமாக இருக்கக்கூடியவர்களை கண்டால் இந்த தனிநபர் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பார். சிறியவர், வயதிலே குறைந்தவர், வயதிலே மூத்தவருக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலாமுடைய ஒழுக்க முறைகளில் கூறிய சில விடயங்கள். அதுபோன்று சலாம் சொல்வது, நாம் வீடுகளிலே நுழையக்கூடிய சந்தர்ப்பத்திலே சலாம் சொல்வதின் காரணமாக வீடுகளிலே அல்லாஹுடைய பரக்கத் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், இது திர்மிதி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யா புனைய இதா தஹல்த அலா அஹ்லிக் ஃபஸல்லிம் யகுன் பரக்கத்தன் அலைக்க வ அலா அஹ்லி பைத்திக். மகனே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் நீங்கள் சென்றால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அது உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் அது பரக்கத்தாக அமையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். எனவே எங்களுக்கு மத்தியில் சலாமை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம், சலாமை பரப்புவோம், அதனூடாக நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவிலே, இன்னொரு வீடியோவிலே இந்த சலாமுக்கு பதில் சொல்வதன் முக்கியத்துவம் பற்றியும், அதனுடைய சிறப்புகள் பற்றியும், அதனுடைய நன்மைகள் தொடர்பாகவும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.